இதில் வந்து சிக்கன் அண்ட் ப்ரான் இருக்குது. இதை பாருங்கள், இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறேன். இந்த வாட்டி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் ஒரு பெரிய செஃப்பாக உணருவேன். ஐயோ, அடுப்பு 10 அடுப்பு வாங்கி வைங்க. இந்த மாதிரி செஃப்லாம் வீட்டில் இருக்காங்கல்ல. Oh my God! வெங்காயம் வட்டினவர் இவர்தான். தண்ணி ஒரு இது வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்க்காக. ஆனால் சிப்ஸ் இல்லை, ஃபிஷ் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஃபிஷ் சிப்ஸ் முடிஞ்சிருச்சு. பொரிச்சு கொடுங்கம்மா. பொரிச்சு கொடுங்கண்ணா. உருளைக்கிழங்கு உரிச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்க்கு வந்து ஃபிஷ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிச்சோம், மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நாங்கள் வந்து சொல்கிறோம் இதில் நாங்கள் என்னென்ன போட்டோன்னு வந்து நான் அப்புறமேல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி சரி. ஸோ நான் புதுசாக ஒன்று செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. இல்லையா? ஸோ அந்த டிஷ்ஷோட இன்க்ரீடியன்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இதில் வந்து நாங்கள் என்னென்ன மேரினேட் பண்ணணும். இதில் வந்து சிக்கன் அண்ட் ப்ரான் இருக்குது. மேரினேட் பண்ணணும். இன்னும் ஃபுல்லாக பண்ணி முடிக்கல. ஏன்னா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, இப்போ அம்மா அரைக்க போகிறாங்க. ஃப்ரைஸ் வெஜ்ஜஸோட டிபார்ட்மெண்ட் இல்லை. வெஜ்ஜஸா? ஆமாம், ஃப்ரைஸ். திஸ் இஸ் சிப்ஸ். வந்து அந்த ஃப்ரைஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். எடுத்துருக்கோம். நல்லா வருமா? கேட்கணும். ஓ, அது அம்மாவோடையா? நான் உரிச்சு கொடுத்து வெட்டி கொடுத்தேன். என்ன ஆச்சு? கிழங்கு தோலை உரிக்கிறேன்னு சொல்லி யோகா வெட்டிக்கிச்சு. கையை வெட்டி கொண்டு நானே உரிச்சுக்கிட்டேன். வெட்டிய காரணத்தால் இப்ப நான் வந்து இதை வெட்ட போறேன். திருப்பி கை வெட்டிக்கிறேன். இதை பாருங்க, இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்றேன். இது வந்து இப்படி தானே இருக்கு. இது வந்து எப்படி தெரியுமா யூஸ் பண்றாங்க? நான் சில பேர் ரொம்ப பேர் இப்படி யூஸ் பண்றாங்க. ஆனா அப்படிதான் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலா எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்படிதான் பாய்க்கணும். சரிங்கோ. நாங்க வந்து என்னன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அவசரத்தில் மஷ்ரூமை கட் பண்ண மாட்டோம். கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ண போகிறேன். ஸோ வந்து இந்த சிக்கன் நாங்கள் மேரினேட் பண்ணிடணும்னு சொன்னதில்ல, சிக்கனும் அண்ட் ப்ரான் இப்போ வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். மஷ்ரூம் வெட்டிடுச்சு. ஸோ என்னோட புது டிஷ்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வரும், அவுட்கம் எப்படி இருக்கும்னு தெரியும். நல்லா வந்துடும் தானே எவ்வளோ? ஓகே, என் கை வலிக்குதுன்னு நானாக மாற்றிட்டேன். கிண்டிக்கிட்டே இருங்க, நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வெட்டுங்க. இன்னைக்குள்ள வெட்டிடுவீங்களா? சுத்த நீ பூச்சி மூஞ்சில ஊத்துறேன். மேடமுக்கு கையில் அடிபட்டுருச்சு. கையில் அடிபட்டனால இன்னைக்கு என்னோட சமையல் சக்சஸ். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இந்த வாட்டி சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் ஒரு பெரிய செஃப்பாக உணருவேன். அம்மா வந்து சிப்ஸ்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெஜ்ஜஸ் சிப்ஸ். அது வெஜ்ஜஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சிங்க. ஸ்மெல் so good. இன்னும் வெட்டல. Oh my god. இது வந்துருச்சு. அது சீக்கிரம் போடணும். அடுப்பு கொடுங்க. கொடிச்சிரு ஃபுல்லா. நல்லா வாசம் அடிக்குது. நான் கிண்டுனனால. பேயில போமா. மஷ்ரூம்ல மேக் பண்ணி தண்ணி தட்டி விடு. சொன்ன இத போடுங்க. ஓகே. நான் செய்யறது சாப்பிடுங்க. சாப்பிடு. எனக்கு வயிறு மாதிரி ஆயிடுச்சு. வருது. ஃபிஷ் எப்ப பொரிப்பீங்க? பொரிக்கணும். நீங்க வேணா செஞ்சா நான் எப்படி பொரிக்கிறது? ஐயோ, அடுப்பு 10 அடுப்பு வாங்கி வைங்க. இந்த செஃப்லாம் வீட்ல இருக்காங்கல்ல. சாப்பிடுறேன். கேட்டிங் பண்ணும்போது நீங்க யாருமே பக்கத்துல நிக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரிய கூடாதுல. ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? 0 கொடுக்கணும். ஓ மை காட். நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். நான் 10 ஆஃப் 10 கொடுப்பேன். நான் ஒரு மஷ்ரூம் மேல பார்த்தா சூப்பரா இருக்கு சொல்லுவா. மஷ்ரூம் வந்திருக்குமா? அடுத்து பால் ஊத்தணும். பால் பத்தாது. நம்ம வேற தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? இந்த சமயத்தில் பிளாக் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர். கடவுள், அது எடுக்க வேண்டியதானடா. அக்காவை மூஞ்சி எடுக்க அது எடுத்துருக்கேன். சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. கேளுங்க. And chili flakes.
and it looks like this. அங்கதான் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நவருங்க. தள்ளு 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 தள்ளு. இங்க பாருங்க. நாங்க இது சிக்கன் ஸ்டஃப் போடல, ஏன்னா இது எதுக்கு நாங்க எடுத்தோம்னா டேஸ்ட் ஒழுங்கா வராத காரணத்தினால் இது யூஸ் பண்ணலாம் நினைச்சேன். இது போடாம செருப்பு பிஞ்சு போகும். சாப்பாடு செஞ்சு தரது உங்களுக்கு Emotional damage. சோ அதனால இந்த சிக்கன் ஸ்டஃப் வந்து நாங்க இப்ப யூஸ் பண்ணல. A few moments later. கீதிகன் போய் நீ மங்க கழுவு. நீ வா கேமரா புடி. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். ஓகே இப்போ வந்து இந்த சாஸ் மாதிரி வந்துடுச்சு. இங்க பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் வரணும். நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு? சூப்பர். இதுல ஆக்சுவலா கேமரால பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கு, ஆனா வந்து நெஜத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் லைட்டா எல்லோவா இருக்கு. இதுலயும் கொஞ்சம் எல்லோவா ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி இருக்கு, லைட்டான ஆரஞ்சு. ஆமா, லைட்டா லைக் பால் கலர் தெரியுமா? பீச் கலர்ல லைக் பீச் கலர் மனுஷங்களுக்கெல்லாம் நம்ம அடிப்போமே, அதோட லைட்டா இருக்கு. இது நீங்களா ரோக்ல கபோனாரா இதை எடுத்துட்டு அப்படியே ஏதாவது ஆயிட்டா கரெக்டா கட்டுட்டா. அதுல உள்ள மிக்சிங்லாம் வேற மாதிரி இல்ல புரியல. இல்ல கபோனாரா இப்படிதான், இதுதான் கபோனாராவோட இது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. திருடி தின்னுது பாருங்க. மாவு மட்டும் இருக்கு. கொடுங்க எனக்கு. குச்சமே இல்ல. சுட என்ன சூடு. ஸோ இது வந்து அம்மா மாவு கரைச்சி வச்சிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் பிடிக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன நாங்கள் போட்டிருக்கோம்னா, இந்த ஒரு சோள மாவு மட்டும் தான் தண்ணியை போட்டு நாங்கள் கரைச்சி வச்சிருக்கோம். பட்டா போதா என்னப்பா சொல்ற? 2:30 மணிக்கு வந்து செய்யணும். ஐயோ, அது எனக்கு பசிக்குது. ஓகே, இங்க பொரிச்சிட்டோன்னே மீன் பொரிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, செம்மையா இருக்கு. சாஃப்டா கிறிஸ்பியா பிச்சு காமிங்க எப்படி இருக்குன்னு, எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. எரியுதடி மாலா. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டு பார்க்க போறீங்க. சாப்பிடுமா? டேஸ்ட் அருமையான டேஸ்ட். ஒரே ஒரு சொல்லுங்க. உங்க சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏதாவது குறை இருக்கா? எதுவுமே ஸ்பைசி. ஸோ ஃபுட் தெரியும். ரைஸ் இந்த குவா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சோறோட வச்சு இப்படி இருந்து சாப்பிடணும். It tastes like you're eating carbonara sauce with rice with extra spiciness. பேர் என்னது? carbonara rice. இவ்வளோ நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாலுமே செம்மையா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி சரி, கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, இந்த சாஸ்ல டிப் பண்ணிட்டு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் நான் வந்து சாப்பிட போறேன். முதல் வந்து சாஸ் இல்லாம சாப்பிடுவோம். கிறிஸ்பியா இருக்கு. Amazing taste. Look inside. சரிதா? கிச்சன்ல இருப்பாங்க, இப்போ கறிக்குள்ள இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. நாங்கள் வந்து அது சமைக்கிற வீடு ரொம்ப நாளாச்சு. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? அதாவது நாங்கள் வந்து வீடியோ எடுத்து 2 மாசம் ஆச்சு. இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து கபோ ரைஸ்
செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவேன். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் எப்படி செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். ஓகே. ஸோ கர்ட் ரைஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ரான்ஸ் உங்களுக்கு பிடிச்ச என்ன மீட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ப்ரான்ஸ் வந்து அந்த சிக்கன் நல்லா சாப் பண்ணிட்டு மிளகாத்தூள், பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஊற வச்சிடணும். ஸோ 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு வந்து அதை ஊற வச்சிடணும். ஸோ அப்புறம் வந்து ஒரு சட்டி எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து சமைக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் வந்து பட்டர். நீங்கள் அந்த பேன் அந்த இதில் ஊதும் போது பாதி எண்ணெய் பாதி பட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெட்டி வச்ச வெங்காயம் அப்புறம் பூண்டு போட்டு நல்லா கலக்கணும். அது வந்து பாதி வந்தோடனே வந்து அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதில் நீங்கள் வந்து மேரினேட் பண்ண மீட் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் பாதி வெந்தோடனே அதில் வந்து மஷ்ரூம் போடணும். வெட்டி வச்ச மஷ்ரூம் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் எல்லாமே வெந்தோடனே பால் ஊற்றணும். பால் ஊற்றி அது குதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பால் கொச்சோடனே அதில் வந்து பெப்பர், அதுக்கப்புறம் வந்து ஒரிகனோவா, மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ், அப்புறம் வந்து பெப்பர், உப்பு போட்டு கிண்டணும். அப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து சிக்கன் ஸ்டாக் போடலாம். நாங்கள் வந்து வீட்டில் வந்து சிக்கன் ஸ்டாக் போடுறதா நாங்கள் காட்டல. ஏன்னா வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் டேஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து உப்பு பத்தாததுனால நாங்கள் சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமையும் இருக்கும். கோதுமாவை வந்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். கோதுமாவை வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமில் இருக்கும். அந்த பால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா, அது நல்லா கொதிச்சு வந்தோடனே அதில் வந்து மாவு ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். அது கிண்டிகிட்டே இருக்கும்போது திக்காச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சாஸ் ரெடி. ஃபிஷ் அண்ட் சிப்ஸோட ரெசிபி அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன ஃபிஷ் எடுக்கணும்னா டாரி ஃபிஷ்ஷை வந்து வெட்டிட்டு உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ வெட்டிட்டு அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மாவு என்ன மாவுனா கோழி பொரிக்கிற மாவு இல்லைன்னா வாங்கி போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ், சிக்கன் 65 மசாலா வந்து ஆப்ஷனல் இருந்தால் போட்டுக்கோங்க. உப்பு, முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. ஸோ 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் மீனை வந்து தனியாக வச்சுக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்துகிட்டு அந்த கோழி பிடிக்கிற மாவுன்னு சொன்னால அதை வந்து தட்டில் கொட்டிட்டு அந்த மீன் எடுத்து அந்த மாவில் வந்து கோட்டிங் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பொரிக்கணும், டபுள் ஃப்ரை பண்ணணும். ஸோ சிப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கிழங்க வந்து சீவிட்டு என்ன ஷிப் வேணாலும் வெட்டிக்கோங்க. அதை வந்து ஒரு பானை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு கிழங்கு வந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்துட்டு வெறும் மிளகாத்தூள், உப்பு, கோழி பிடிக்கிற மாவு போட்டு இது பண்ணிட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ரெடி. கடைசியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேட்டிங் பண்ணிட்டு நீங்கள்